அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கிருபையாக எனக்கும் எங்களுக்கும் தந்தவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மையே நம்புகிற உம்முடைய ஜனங்களை நீர் என்னாலும் எக்காலத்திலும் பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய ஜனம், என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக, போதகராக, வைத்தியராக, ஆண்டவரே நல்லவரும் வல்லவருமாக எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக நீ நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக, எங்களை பாதுகாப்பீராக ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக எந்த ஒரு பொல்லாத வல்லமையிலோ பார்வோனின் வல்லமையில் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆவியோடும் பாடு, கருத்தோடும் பாடு, ஆவியோடு விண்ணப்பம் பண்ண, கருத்தோடு விண்ணப்பம் பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா கூட்டங்களுக்காக, ஆண்டவரே ஆராதனைகளுக்காக, கன்வென்ஷன்களுக்காக, எழுப்புதல் கூட்டங்களுக்காக, எல்லாவற்றுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சமூகம் இருக்கட்டும். தயவு நாம் மாத்திரம் மையப்படட்டும். எல்லா பரிசுத்த ஆராதனையிலேயும் நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளின் எல்லா பகுதியிலேயும் நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனும் ஆவியும் வல்லமையாக இருக்கும்படி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் காரணமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் காரணமாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பக்காட்டு குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பக்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலை
ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமில்ல நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தரை அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் இரக்கத்திற்காய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Glory to God. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, ஞாயிறு ஆராதனைக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த நாளை காண உதவி செய்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள், ஆண்டவரே காணிக்கைகள், அறிவிப்புகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்ட தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்தி ஆதியாகமம் 3:8 தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை ஆண்டவரே ஆதாமும் ஏவாளும் கேட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட அதே வார்த்தையின்படி இன்றைக்கும் எங்களை பார்த்து நாங்கள் எங்கே எப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவரை கேட்கும்போது நாங்கள் தைரியமாய் உம்முடைய முகத்தை பார்த்து சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களை உம்முடைய சிலுவையின் ரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளுங்க. உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. ஏசப்பாவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்தை மீண்டும் ஒரு விஷயம் நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பாஸ்டரையா இங்கே வரும்படிக்கு என்னை கூப்பிட்ட போது ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் என்ன காரியத்தில் இந்த நாளிலே வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி என்கிற ஒரு சப்ஜெக்டை கொடுத்து அதை கற்றுக் கொடுத்தார். அவரே நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகையை மத்திய ஆயத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய முடிவு தேர்ச்சி, இது எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணணும். அப்பொழுது இன்னும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம அதை தியானிக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் சொல்லும்படிக்கு ஆவினால் ஏவப்பட்டபடியினால நம்ம எதிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இருக்கிறது, எப்பொழுது வளர்ச்சி அடையும், அதற்கு ஒரு நாட்கள் இருக்கிறது அல்லவா, கனி கொடுக்கிற காலம் என்று. அப்போ எப்பொழுது வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஒரு காரியம் உண்டு. எப்படி நாம் வளர்கிறோம் என்கிற ஒரு காரியம் உண்டு. எங்கு வளர்கிறோம், எந்த தோட்டத்திலே எப்பொழுது எங்கு வளர்கிறோம் என்று பார்க்கலாம். ஏன் வளர்ச்சி தேவை, வளர்ச்சி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று நிறைய பிரான்ச்சஸாய் அந்த காரியங்களை நம்ம வாசிக்கலாம், தியானிக்கலாம். மிக பெரிய பிரசங்கம். நான் முதலாவது அந்த வளர்ச்சி எப்படி உங்களை தேர்ச்சியிலே கொண்டு வந்து நிறுத்தும், நீங்களும் நானும் அதில் தேர்ச்சி அடைந்து விட்டோமா என்று இன்னும் ஒரு 1 ஹவரில் நீங்களும் நானும் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் எப்படி எங்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வசனத்தை வைத்து கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாரமான வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். போதும், நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதும்போது எழுதுகிறார், தன்னையும் சேர்த்து கொள்ளுகிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவிலும் தேவனுடைய குமாரனை பற்றிய ஒருமைப்பாட்டிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னு எழுதுகிறார். தன்னையும் அவர்களோடு கூட என்ன செய்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம்.
ஒரு குழந்தை இருக்குது, அது எந்த ஸ்டேஜில் அது பேசணும், எந்த ஸ்டேஜில் நடக்கணும், எந்த ஸ்டேஜில் ஓடணும் அப்படின்னு அதை பார்க்கும்போது தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ. இல்லை 5 வருஷம் ஆச்சுங்க, சிலர் சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னும் அவன் பேசவே மாட்டேங்கிறாங்க, 1 வருஷம் ஆச்சு இன்னும் நடக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு மனசு வேதனைப்படுமோ. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசிகள் வளராத பட்சத்தில் ஊழியம் செய்து பிரயாசப்படுகிற நாங்களும் வருத்தப்படுவோம், நம்மை உண்டாக்கின கர்த்தரும் வருத்தப்படுவார். ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நல்லா புரிஞ்சிக்கங்க, அந்த வளர்ச்சி என்பது தேர்ச்சியிலே கொண்டு வந்து நிறுத்தும். இப்போ ஒரு குழந்தை போய் படிக்குது, அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எக்ஸாம் எழுதி அது தேர்ச்சி பெற்று அது நல்ல ஒரு மார்க் வாங்கும்போது ஓ நல்ல பிள்ளை படிச்சிருக்கு. அப்போ நம்முடைய வளர்ச்சி எப்படி தெரியும்னா, பின்னாடி வருகிற காரியங்களை நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். இதில் முக்கியமான காரியம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் வளர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இதுக்குள்ளார நான் போகலை, ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் தான். அப்புறம் தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவிலே நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பக்தி இருக்கிற நிறைய மக்களுக்கு புத்தி இல்லை என்பதை என்னால் தெளிவாய் சொல்ல முடியும். நிறைய பக்தி இருக்குது, நல்ல உபவாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க அறிவிலே குறைந்தவர்களாக இருக்கிறபடினால தேவனை பற்றிய அறிவு நமக்கு தேவை, பிசாசை பற்றிய அறிவு நமக்கு தேவை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் என்பதை குறித்த அறிவு நமக்கு தேவை. ஆனால் தான் ஓசியா சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் மிருக குணம் உள்ளவர்களானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா சொல்லும்போது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சோரம் போனார்கள். 5:13 எரேமியாவில் வாசிக்கிறோம். ஸோ கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு என்ன செய்யணும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்து அதில் வளரணும். பவுல் அழகாக எழுதுகிறார், தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவிலே நாம் வளர வேண்டும், தேவனுடைய குமாரனை பற்றிய ஒருமைப்பாடு ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும். நல்லா கவனிங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடைசியாக எழுதுகிறார், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ இந்த வளர்ச்சியில் நம்ம வரும்போது தான் பூரண புருஷன், இல்லாவிட்டால் பூரண புருஷன்கிற அந்த கேட்டகரிக்கு வருவோம். இல்லாவிட்டால் நாம் இன்னும் குழந்தைகளாகத்தான் இருப்போம். நல்லா கவனிங்க. சொல்லிட்டு அதே எபேசியர் 4:12 ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு நான் டைரக்டாக மெசேஜுக்கு வருகிறேன். வாசிப்போம். 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது ரைட் போது. இன்னொரு 3 காரியத்தை இந்த இடத்துல நான் காட்டி தருகிறேன், கவனியுங்கள். அப்போ முதலாவது விசுவாசிகள் வளர வேண்டும், தரத்திலும் வளரணும், எண்ணிக்கையிலும் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எண்ணிக்கையில் வளர்ந்த நிறைய சபைகளை நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தரத்தில் அவங்க என்ன செய்யலை, இன்னும் வளரல. அப்போ விசுவாசிகள் எண்ணிக்கையிலும் பெருகணும், தரத்திலும் பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். 2வது சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். நம்பர் 2, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். 3வது, சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று அழகாய் அந்த 3 காரியத்தை எழுதுகிறார். இந்த 3 காரியத்தையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே வசனத்தில் காட்டி தருகிறார். அதையும் உங்களுக்கு காட்டி தந்துவிட்டு நான் போகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. ஆரம்ப நாட்களே சபைகள் வளர்ச்சி அடைகிறது. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், திரளாக ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய வசனம் மேற்கொண்டது, தேவனுடைய வசனம் பழுகி பெருகினது. அப்போஸ்தலர் நடந்த அடையாளங்களை கண்டு அவர்களாம் பயந்தார்கள். 5:15 அப்போஸ்தலர் வாசிக்கும் போது இந்த பேதுருடைய நிழலாகிலும் சிலர் மேல் படும்படிக்கு அவனை வீதியிலே போட்டு வைத்தார்கள் என்றெல்லாம் நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். அப்படி வாசித்து கொண்டு வரும்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் இருக்கிற சபைகள் முதலாவது சமாதானம் பெற்று
ரெண்டாவது பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அந்த வளர்ச்சியானது தேர்ச்சிக்கு வரும்போது அந்த தேர்ச்சி சபையில் எப்படி வெளிப்படுமா? 4 காரியத்தை எழுதுகிறார். சபைகள் முதலாவது சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபைகள் என்றால் கட்டடம் இல்லை, நீங்களும் நானும் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சபைகள் சொல்றாங்களே அப்படின்னா நானும் நீங்களும் தான். நமக்குள்ள சமாதானம் இருந்தால் சபையிலே சமாதானம். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்லுகிறார் பாருங்கள், சபையில் பக்தி விருத்தி அடையணும். எனக்கு அந்த பக்தி விருத்தின புரியுது உங்களுக்கு, எக்ஸ்டர்ன் ஆகிட்டே இருக்கணும். நேற்றுக்கு வரையிலும் குழந்தையை போல இருந்தோம், ஒரு அதிகாரம் படித்தோம், 2 அதிகாரம் படித்தோம், இன்னும் அப்படியே வளர்ந்து 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 என்ன செய்யணுமா? பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தா நம்முடைய வாழ்க்கையிலே சபையிலே வரும். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், உமக்கு பயப்படும் பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று 119 சங்கீதம் 120 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பயம் முதலாவது நமக்கு இருக்கணும். இன்னைக்கு பாஸ்டர் குறித்த பயம், பாஸ்டர்மாவை குறித்த பயம், மூப்பர்களை குறித்த பயம், இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஐயோ லேட்டாக வந்துட்டுமே, அவங்க கேட்பாங்களேன்னு. ஆனால் கர்த்தர் நம்ம குறித்து என்ன சொல்லுவார், என்ன செய்வார் என்கிற பயம் குறைஞ்சி போச்சு. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான்காவது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், அதனுடைய ஆளுகை, அதனுடைய ஆறுதல். இல்லை, ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று 8 அதிகாரத்தினுடைய 14 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த வளர்ச்சியானது தேர்ச்சியிலே கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அந்த தேர்ச்சி எப்படியெல்லாம் இருக்கணும், அது எப்படியெல்லாம் வளரணும், எப்படியெல்லாம் மற்றவங்க பார்ப்பாங்க என்பதை குறித்து நான் கற்றுக் கொடுக்க பிரயாசப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 15 வசனம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. போதும், நல்லா கவனிங்க. அப்ப அந்த தேர்ச்சி என்ற ஒரு காரியம் வரும்போது அது விளங்க வேண்டும், மற்றவங்களுக்கு அது என்ன செய்யணும்? தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அப்போ நான் தேறுகிறது, நான் வளருகிறது, நான் அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன், உங்களை போல் நானும் அங்கே உட்கார்ந்து இருந்தவன் தானே, உங்களை போல் நானும் கற்றுக்கொண்டவன் தானே, உங்களை போல் நானும் அங்கே உட்கார்ந்து இருந்தவன். ஆனால் நான் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்து, தேவ பரிசுத்தவான்களிடத்தில் அடங்கி இருந்து, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நான் கற்றுக்கொண்டு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்போது தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இன்றைக்கு அநேகருக்கு நம்மை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த அதே காரியம் இன்னைக்குள்ள இருக்கா? இல்லை நான் வளர்ந்திருக்கிறேன் பிரதர், நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் பிரதர், நான் தேறுகிறது யாவருக்கும் விளங்குகிறது பிரதர், நான் தேறுகிறது யாவரும் என்னை பார்க்குறாங்க பிரதர் என்பதை ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு இருக்குமானால் நல்லது. இல்லாவிட்டால் இன்றைக்காவது ஆண்டவரே நான் எதில் வளரணும், எங்கே வளரணும், எப்படி வளரணும், எப்பொழுது வளரணும், எனக்கு ஏன் வளர்ச்சி இல்லை என்பது தேவ சமூகத்தில் கேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. அப்போ நம்ம தேறுகிறது எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேறுகிறது எல்லாருக்கும் தெரியணும். வளர்ச்சி ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேர்ச்சி எல்லாருக்கும் தெரியணும். அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஓகே, இப்போ இன்னொரு காரியத்தை தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 16 வசனம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 16 வசனம். அந்த தேறினவர்களுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் காணப்படும் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் எதுவரையிலும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து. நல்லா கவனிங்க. இது ஒரு சொன்ன காரியத்தை நீங்கள் அநேகமாக மனசில் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம் எல்லோரும் வளர வேண்டும் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் வளர வேண்டுமாம், தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவிலே வளர வேண்டுமாம், தேவனுடைய குமாரனை பற்றிய ஒருமைப்பாடு ஐக்கியத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இதுதான் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. சபையானது தரத்திலே வளரணும், குவான்டிட்டி எண்ணிக்கையிலும் வளர வேண்டும் என்று பார்த்தோம்.
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து வேண்டும் என்று பார்த்தோம். சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ நான் தேடுறது எல்லாருக்கும் என்ன செய்யணும்? விளங்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? பார்க்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வளரணும். நம்பர் 1, நல்லா கவனிங்க. தேறினவர்களிடத்துல முதலாவது ஒழுக்கம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தேறி இருக்கீங்களா இல்லையா என்பது உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்கள் ஒழுக்கத்தில் இருக்கும். நான் அதுக்குள்ளார போக விரும்பலை. மெயின் டாப்பிக்கே சொல்வதற்கு எனக்கு இன்றைக்கு சமயம் பத்தாது. நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அந்த ஒழுக்கம் இருக்கா என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசனை பண்ணி பாருங்கள். குழந்தையாக இருக்கும், அது விளையாடும், ஓடும், எந்திரிக்கும், எல்லாம் செய்யும். இன்றைக்கி உட்காந்துருக்கிற ஒரு பெருசாக வளர்ந்தவர் ஒரு 10 தடவை வெளியே போயிட்டு வந்தார்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேறுகிறது யாவருக்கும் தெரிய வேண்டும். கண்டிப்பாக தெரியும். அதில் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஒரு ஒழுக்கத்தில் வளர, சிஸ்டமேட்டிக் லைஃபு, டிசிப்ளினாக, ஒரு பங்க்சுவாலிட்டியாக, கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படி தான் இருப்பார்கள் என்று நம்ம வளரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சின்ன சின்ன காரியமோ பெரிய பெரிய காரியமோ எல்லாவற்றிலும் நம்மளை பார்க்கும்போது நான்லாம் நிறைய ப்ராக்டிக்கலான காரியங்களை நான் சொல்ல முடியும். புறஜாதி மனுஷர்கள், இயேசுவை அறியாத மனுஷர்களால் என்னை கேட்பாங்க. நான் என் பிள்ளையை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் விரும்புகிறேன், நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் விரும்புகிறேன். ஓகே, எவ்வளவோ காலேஜ் இருக்க, இல்லை நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டை சொல்லுங்கள். நான் வாண்டடாக வேணும்னு கேட்பேன். அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வாண்டடாக கேட்பேங்க, எவ்வளவோ காலேஜ் இருக்குது, கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கணும்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்கிற டிசிப்ளின் யாருக்கும் வராது. அல்லேலூயா. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்தில், இன்னைக்கெல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? எது வரையிலும் நாம் தேறுகிறோமோ அது முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பாராக. உங்கள் ஒழுக்கம்தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்கும். அல்லேலூயா. உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபு, உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப சூழ்நிலை, நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை, எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஆக்டிவிட்டீஸை பார்த்து, உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவங்களா என்று உங்களை கேட்கும்படிக்கு நீங்களும் நானும் வாழணும். அல்லேலூயா. அதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நல்லா கவனிங்க, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மனுஷரும் நீங்க யார் என்பதை பார்ப்பாங்க. கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இன்னைக்கு சாட்சி சொல்ல சொன்னா எல்லாரும் எவ்வளவோ காரியத்தில் நம்ம சாட்சி சொல்லிடுவோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சாட்சி சொல்லுவீர்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கா? சாட்சி சொல்லுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கா? சாட்சிகளாய் இருப்பீர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. நான்லாம் எவ்வளவோ காரியங்களை பார்த்து, எவ்வளவோ என்ன 34 இயர்ஸ்க்கு மேலே கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சதுனால அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வரும்போதே கேட்பாங்க, ஓகே, நீங்களா? ரைட். ஆடிட் வருவாங்க, பெரிய பெரிய இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. என் ரூமுக்குள்ளே கூட பாதி பேர் வந்ததே கிடையாது. அல்லேலூயா. நான் இருக்கிறேன் என்றால் எந்த கவலையில் அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு பேரை எடுக்கும்போது நீங்களும் நானும் தேறினவர்கள் எங்களை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம். அல்லேலூயா. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ட்ரெஸ்ஸு, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸில் உங்களை பார்த்தாலே நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்கும்படிக்கு, ஒருவேளை சில வெளியான அடையாளங்களினால யாராவது உங்களை கேட்குறாங்க அப்படின்னா அது வேறு விதத்தில். ஆனால் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பொறுமையோடு கூட, அந்த சகிப்புத்தன்மையோடு கூட நீங்கள் வெளிப்படுத்தும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். ஊழியக்காரராகிய நாங்களும் உங்களை குறித்து சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஒழுக்கத்தில் இன்னைக்கு வரல, எப்போ வேணால் எந்திரிக்கலாம், எப்படி வேணால் எந்திரிக்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் உடுத்தலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்குமானால் இன்னைக்கு
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு, ஆண்டவரை நான் தேரும்போது என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின், நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு உண்டாக்கி தருவீராக என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேறினவர்களுக்குள்ளே காணப்படுகிற முதலாவது ஐடென்டிஃபிகேஷன் ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம். நம்பர் 2 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3. சீக்கிரமாய் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி தருவதற்கு முன்னாடி கொரிந்து சபையை பார்த்து பவுல் இதெல்லாம் எழுதுகிறார். அவங்க தேறினவர்கள் என்று அவர் சொல்லல. குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகள், மாமிசத்துக்குரியவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள், அதை தான் இப்போ வாசித்தோம். அதுக்கு முன்னாடி அந்த கொரிந்து சபை எப்படிப்பட்டது என்று 2 வசனத்தை காட்டி தந்துட்டு திரும்ப இங்கே வருகிறேன். 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், முந்தின பக்கம். 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால். நல்லா கவனிங்க. இந்த சபையை காட்டி தந்துட்டு இந்த சபையில இருந்து அந்த காரியத்தை காட்டி தருகிற அழகா எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துக்கள் எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2 7வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்பர் 2 எல்லா வரங்களும் நிறைந்த சபை கொரிந்து சபை. நல்லா கவனிங்க. வளர்ச்சி எங்க தேர்ச்சியை கொண்டு வரும் என்பதை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு வரப்போற மூலம் வேதத்தை காட்டி தந்துட்டு நம்மோடு கூட வசனத்தை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்கள். நம்பர் 1. 2வது சொல்றாரு, எந்த வரமும் உங்களுக்கு குறையில்லை. இதனால தான் 1 கொரிந்தியர் 12 வரங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். எந்த வரத்திலும் உங்களுக்கு என்ன செய்யல, குறையில்லை. இப்படிப்பட்ட நீங்க எப்படி வளர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. 3வது வசனத்தை மட்டும் 3 மட்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். பொறாமை இருக்கிறதாம், வாக்குவாதங்கள் இருக்கிறதாம், பேதங்கள் இருக்கிறதாம், நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து இன்னும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நம்ம கிட்ட வர பொறாமை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க வளர்ந்தவர்கள். வாக்குவாதம் இல்லை என்று சொல்லிட்டா நாம் வளர்ந்தவர்கள். 3வது பேதங்கள்னா பார்ஷியாலிட்டி, ஜாதி, மதம், மார்க்கம், ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், பார்க்கிறத என் வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, நீங்க வளர்ந்தது போல வெளியே தெரியுறீங்க, நீங்க இன்னும் வளரல. உங்களுக்கு இன்னும் நான் பாலை தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப தேறினவர்களாய் நம்ம மாற வேண்டுமானால் எனக்கு பொறாமையே, அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13 அழகா நம்ம வாசிக்கிறோம். நல்லா பாடிடுவோம், நல்லா கை தட்டிடுவோம், எல்லாம் செஞ்சிருவோம். ஆனால் உங்களுடைய இன்டர்னல் லைஃப்ல பொறாமை இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்க வளர்ந்துட்டீங்க. 2வது வாக்குவாதம், எல்லார்கிட்டையுமே இன்னைக்கு அந்த காரியங்கள் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வளர்ந்தவர்கள் என்று என்னால் வேதத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வது பேதங்கள். இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய காரியத்தை வச்சு தான் மற்றவங்க கூட பழகிற ஏராளமான ஜனங்கள். நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுகிற, அதாவது கஷ்டப்படுகிற காரியம். ஒரு ஊரில் பல வருஷங்கள் இருக்கும்போது அப்போல்லாம் என்கிட்ட எந்த சூழ்நிலையில் ஒரு சைக்கிள் தான் இருந்துச்சு. நான் சைக்கிளில் போகும்போது யாரும் எனக்கு சோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க, யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் கிருபை இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, வரங்கள் இருந்துச்சு. நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுறேன். எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு ஓட்ட காரு கிடச்சிச்சு. அந்த காரினுடைய விலையே 40,000 ரூபா. காரினுடைய விலை இன்னைக்கு, ஒரு காரினுடைய டயரே 40,000. அப்போ ஒரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கினோன்னு எல்லாரும் பிரதர்னாங்க. எனக்கு ஆச்சரியம். மதிப்பு எனக்கா
நான் வச்சுருக்கிற ஓட்ட காருக்கா, அப்புறம் பைக்கு, அப்புறம் வீடு, அப்புறம் வாசல், அப்புறம் பசங்க, அப்புறம் இன்ஃபோசிஸ், அப்புறம் கம்பெனி, கல்யாணம், இதெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட பழகானங்களே தவிர என்னுடைய உண்மையான ஒரு காரியத்தை பார்த்து யாருமே பழகலை. அவங்களாம் அப்படியே இருக்கிறாங்க. நான் தேர்ச்சி பற்றி மேலே போய்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கும் நான் ஆச்சரியப்படுவேன். அவங்க அன்னைக்கு பார்த்தவங்க இன்னைக்கு அப்படியே இருக்காங்க, ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்காங்க. இன்னும் குறை சொல்லலை, கீழே போயிட்டாங்களே தவிர என்னை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே ஒரு வாரம் கூட எனக்கு ரெஸ்ட் கிடையாது. அல்லேலூயா. அப்போ நான் யோசனை பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதெல்லாம் கொடுத்ததுக்காக சந்தோஷப்படலை, இதை கொடுத்ததற்காக சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேர்ச்சி அடையும் போது உங்களுக்குள்ளார பேதங்கள் இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் ஜாதி வித்தியாசம் எதுவும் பார்க்காம எல்லாரும் கூட நீங்கள் நடந்தீங்கன்னா பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அந்த கொரிந்து சபையை பார்த்து எழுதுகிறார். அதில் தொடர்ந்து வாசிக்கும் போது நான் பவுலை சேர்ந்தவன், நான் சீலாவை சேர்ந்தவன், அவங்கள இதே போல அப்போலோவை சேர்ந்த இப்படியெல்லாம் பேசும்போது பவுல் சொல்றாரு, நல்ல கவனிங்க, 5வது வசனத்துல வாசிப்போமா? 5 வாசிப்போமா? பவுல் யார்? பவுல் யார்? அப்பல்லோ யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்த அவனவனுக்கு அருளினபடி நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. ஊழியக்காரர் தானே. அடுத்த வசனம், நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். விளங்கிட்டீங்களா? அப்ப நம்ம கிட்ட எந்த மேன்மையும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பெருமையும் கிடையாது. எதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு ஒண்ணுமே இல்லை. அழகாய் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு அந்த வசனமெல்லாம் ரொம்ப என் வாழ்க்கையை மாற்றி. 20ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, அங்க சில காரியத்தை குறித்து காட்டி தருகிற 20ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நல்லா கவனிங்க. உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டினவங்க ஒரு கேட்டகரி, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினவங்க ஒரு கேட்டகரி. ஓகேவா? அப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது கவனிங்கள், நல்லா விளங்கும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களோ எழுந்து நாங்கள் என்ன செய்கிறோமா? நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எதை குறித்து இன்னைக்கு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீங்க? அதில் இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். பணம், பட்டம், பதவி, அழகு, அந்தஸ்து, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போனால் அநேக ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி அடையல. ஒருவேளை வளர்ந்து கொண்டிருக்கிறவங்க லிஸ்ட்டில் இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் இந்த எந்த காரியமும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, சபைக்குள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் ஒரு ஒழுக்கம். நல்லா கவனிங்க, எல்லாவற்றும் ஒழுக்கம். நான் உள்ள எல்லாத்துக்குள்ளாரும் போன டைம் ஆயிரும். 2வது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாமிசத்தின் கீழ், அதை தான் சில நாட்களுக்கு முன்னாடி தம்பி ஜான் பால் எடுக்கும்போது அங்கே போய் நின்று எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆண்டவரே வாங்க வாங்க வாங்கன்னு யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியாது? ஆவியானவர் எவ்வளோ அழகாக நடத்துகிற சபை. புரியுது அவங்களுக்கு? நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எத்தனையோ பிரசங்கங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆயத்தப்படுத்தும் போது இதெல்லாம் வெயி, நான் சொல்கிறத எழுது என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட கேட்டகரியில் வரும்போது சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சபை என்றால் நாம தான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மத்திய ஆயத்தில் வெளிப்பட போகிற இயேசுவை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஏன்னா உலகத்தின் முடிவுலாம் வந்துருச்சு. நீங்களாம் எப்படி அதை எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியல. எப்படி எல்லா விதமான காரியம், ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஒரே ஒரு குண்டு போட்டா அந்த காரியம் முடிஞ்சிச்சு. அங்கே கட்ட ஆரம்பிப்பாங்க. கட்டி முடிக்கும் போது ஏசு அங்கே வருவார், நாம் மேலே போயிடுவோம். இதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை. வெரி லாஸ்ட் டேஸ்ன்றதை காட்டிலும், அவர் என்பதை காட்டிலும், மினிட் என்பதை காட்டிலும் செகண்டில் இருக்கிறோம் என்று நான் ஆவியில் உணர்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு ஏசப்பா வந்தால் மேலே போகிறதுக்கு ஆயத்தமா? பொறாமை இல்லை பிரதர், வாக்குவாதம் இல்லை பிரதர், எனக்கு எந்த பேதங்களும் இல்லை பிரதர், எனக்கு எல்லாரும் ஈக்குவல் என்று வருவீர்களானால் நீங்களும் நானும் வளர்ந்து தேர்ச்சியாகி கொண்டு போகிறோம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்பர் 1 ஒழுக்கம், நம்பர் 2 இந்த 3 காரியங்கள். நெக்ஸ்ட் போகலாமா? கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. நல்ல கவனிங்க. அப்ப தேறினவர்கள், வளர்ச்சி
தேர்ச்சி என்கிற சப்ஜெக்டில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. அப்போ அந்த வளரும் போது எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஒழுக்கம் உள்ளவங்க, இவங்ககிட்ட போட்டியே இல்லை, இவங்ககிட்ட பொறாமையே இல்லை, இவங்ககிட்ட கசப்பே இல்லை, இவங்ககிட்ட வாக்குவாதமே இல்லை, இவங்ககிட்ட பேதுமே இல்லை, இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஃப்ரெண்டு. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். ஒத்துக்கிறீங்களா? ஆமேன். அப்போ நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம், தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு எப்படி தெரியுமா? அவங்க பிரைஸ் லார்ட் சொல்லட்டும், அப்புறம் நான் பிரைஸ் லார்ட் சொல்கிறேன். அவங்க எங்கிட்ட பேசட்டும், அப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அவங்க கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்கல, உடனே நானும் கல்யாணத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், கார்டு. இப்படி தானே போட்டியிலையும் பொறாமையிலையும் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம தேறினவர்களை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லலாம், வேதம் ஒரு நாள் அங்கீகரிக்காது. அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறது என்ன? பிழைக்கிறது போல. நல்லா கவனிங்க. அப்போ உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் இன்றைக்கி மறிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, பேசணும்னு நினைக்கும் போது நான் ரொம்ப கண்ணீரோடு கூட நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், எல்லாவற்றும் நாங்கள் மறிச்சிட்டோம்னு சொல்கிற அநேகர் இன்னும் பழைய வழிபாடுகளை விடலை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒரு ஆர்சி ஃபாதர் ஒருத்தர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். ஆர்சி ஃபாதர் சர்ச்சில் அப்படியே என்ன செஞ்சிட்ருக்கிறாராம், ரவுண்ட்ஸ் மாதிரி வந்துட்டுருக்காராம். நிறைய பேர் போய் ஜெபிக்கிறாங்களாம். ஜெபிக்கும் போது அங்கே மாதா, சூசையப்பர், அந்தோனியார் எல்லாம் பண்ணிவிட்டு காவல் சம்மனஸ்ன்னு நான் நினைக்கிறேன், மறந்து போச்சுன்னா 50 வருஷம் ஆச்சு நான் வந்து ஆர்சியை விட்டானா தெரியல. அங்கே ஒன்று இருக்குமா, அதையும் தொட்டு அந்த அம்மா இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு கும்பிட்டாங்களாம். உடனே ஃபாதர் வந்து, சரி நீ மாதா, சூசையப்பர் இதெல்லாம் கும்பிட்ட சரி, ஆனால் இது காவல் சம்மனஸ், நரகத்திலேருந்து மக்கள் ஏதோ செய்யுமா, மறந்துருச்சு எனக்கு, அதை மட்டும் ஏன் தொட்டு கும்பிட்டேன்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், பரலோகத்துக்கு போனால் இவங்களாம் காப்பாற்றுவாங்க, நரகத்துக்கு போனால் இவர் காப்பாற்றுவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு அஷூரன்ஸே இல்லையே, என்னை ரட்சித்த கர்த்தர், எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தர் என்னை பர்வதத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்கு நானும் தகுதியாக்கப்படணும், நானும் ஆயத்தமாக்கப்படணும். நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன்னு எதுவுமே இல்லாமல் அப்படியே அவங்களோடு கூட போகிற காரியங்கள். இன்றைக்கி உங்களுடைய பர்சனல் லைஃப்பை என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி பாருங்களேன். என்னையெல்லாம் நடத்தினவர்கள், என் கூட இருந்தவங்களாம் நிறைய பேர் அநேக காரியங்களை சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இப்பெல்லாம் தெரியாது. ஒரு கல்யாணம்னு வரும்போது தெரியும், ஒரு காட்சின்னு வரும்போது தெரியும், ஒரு வீடு பிரதிஷ்டைன்னு வரும்போது தெரியும். சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் யார் என்பதை நான் காட்டி தருவேன் என்று பொதுவாக சொல்லுவார். எனக்குன்னு சொல்லலை, அவர் பொதுவாக சொல்லுவார். அப்போ நான் மறுபடியும் சொல்கிற ஒரு காரியத்தை, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம சாட்சியாக வாழணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம மரணம் நமக்கு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லை, இவன் நல்ல மனுஷன், நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். இல்லை, 37 சங்கீதத்தில் நல்ல அது நீதிமானுடைய மரணம் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழும்போது மட்டும் சாட்சி இல்லை, நம்ம மரித்த போதும் நமக்கு ஒரு சாட்சியை உண்டாக்கணும். உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்களும் நான் மரித்தது உண்டானால் இன்னும் உலகத்தினுடைய வழிபாடு. எத்தனை பேர் தெரியுமா, புதன்கிழமை தான் கல்யாணம், வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம், என் கையில் கொண்டாந்து கொடுத்துட்டு கரெக்டாக இத்தனை மணி ஆரம்பித்து இத்தனை மணிக்குள். யோசனை பண்ணி பாருங்களேன். நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஆதாரம் இருக்குது, கொண்டாந்து யாரையும் நிறுத்த முடியாது. குடுகுடுப்புக்காரன் இருக்கான்ல, அந்த குடுகுடுப்புக்காரனுடைய சத்தத்தை கேட்டுட்டு பொழுது விடிஞ்சவொன்னே என்கிட்ட அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது. அல்லேலூயா. சத்தம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் நம்புகிற ஜோசியக்காரங்கிட்ட போய் கையை கொடுத்து என் எதிர்காலத்தை பற்றி சொல்லுன்றாங்க. கையில்லாதவனுக்கு கர்த்தர் எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிலாம் வாழ்கிற ஜனங்களாக இருந்துக்கிட்டு நாங்கள் உலகத்தினுடைய வழிபாடுக்கு மறிச்சிட்டோம், உலகத்தினுடைய வழிபாடு. நானும் ப்ராக்டிக்கலாக அவங்கள பார்த்துருக்குறேன். நான் போகும்போது ஹவுஸ் கிச்சனில் கேட்பாங்க, நேற்று நைட்டு அந்த ஆள் வந்து நேராக பரியல் கிரவுண்டு எங்கே சுடுகாட்டிலேருந்து வந்து அவன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டானா அது நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எலுமிச்சம்பழம், என்னது முட்டை, இதெல்லாம் வாசப்பட்டிருக்க, கொண்டாங்க ஜூஸ் போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். அல்லேலூயா. பயம் 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 தேவையே இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார் அழகான வார்த்தை, உன் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பாடுகிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நமக்கு மனசில் என்ன இருக்குது, பயம் இருக்குது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே
தள்ள 1 யோவானில் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த காரியத்துக்கு போகக்கூடாது. போனீங்கன்னா எங்கே அடிக்கணுமோ அங்கே ஆண்டவர் கண்டிப்பாக அடிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்வதற்காக நான் கஷ்டப்படுகிறேன். ஏன் தெரியுமா? என்னை நடத்தின பரிசுத்தவான்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ரட்சிக்கப்பட மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, ஞானஸ்தானம் வாங்க மாட்டாங்க. கன்வென்ஷன் முடியும் போது பாஸ்டர் நல்லையாருன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வலைய போடுறேன், ஒழுங்காக வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் வாங்கிட்டீன்னா தப்பிச்சுக்குவேன், இல்லை நான் தூண்டில் போட்டேன்னா உன் வாயை கிழிச்சிட்டு வரும்னு சொல்லுவார். அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மனம் திரும்பாமல், பாவங்களை அறிக்கையிடாமல், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸாக நினச்சி நீங்கள் மனம் திரும்பி தேவ சபையிலே கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வருகைக்கு தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ எந்த உலக வழிபாடும் எனக்கு இல்லை பிரதர், எனக்கு எல்லா நேரம் எல்லா நாளும் எல்லாமே எனக்கு ஒன்று தான், ஏன்னா என் கர்த்தர் எனக்காக உண்டாக்கின எல்லாமே அப்படின்று நீங்கள் நினச்சிட்டு இங்கேருந்து போனீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இல்லை பிரதர் ஏதாவது இன்னைக்கு இருக்குன்னா இன்றைக்கி அதை முடிச்சிருங்க. ஏன்னா என் ஆண்டவர் உள்ளம் கையில் என்ன செஞ்சுருக்கிறாராம், வரைந்து வைத்திருக்க, என்கிரேவ்டு செதுக்கி வைத்திருக்கிறார் என்று ஏசாயா 49:16 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் என் கரத்திலிருந்து ஒருவர் உன்னை என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது என்று யோவான் 14 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கரிசனை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு மறிச்சிட்டு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போவீர்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. உட்காந்து வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. இல்லை சின்ன சின்ன காரியம், சின்ன எல்லாமே கிறிஸ்தவங்க நான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்க வேறு, ரட்சிக்கப்பட்டவங்க வேறு, ஆவிக்குரியவங்க வேறு. அடிக்கடி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவேன். வருவாங்க, அதுக்குள்ளார என்னவோ ஆடும். ஒரு நாள் ஒருத்தர் சபை பேரில் வேண்டாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பத்திரிக்கை எடுத்தான், இப்படி உள்ள இன்னும் கிடுகிடுன்னு ஆடுது. என்னடா ஆடுதுன்னு பார்த்தா உள்ள கொஞ்சம் அரிசி, 4 பக்கமும் மஞ்சள். ஏசப்பான்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா செஞ்சேன், அப்படிலாம் நீங்களே செய்வீங்களோன்னு தெரில, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அந்த கண்டென்ட் மட்டும், எந்த கல்யாணம் எந்த டேட்டு எது மட்டும் கிழிச்சிட்டு அப்போ கிழிச்சு குப்பை கொண்டு போட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அதெல்லாம் வருது, இன்றைக்கி வருது. 4 பக்கம் எந்திரிச்சு நிற்கணும், வாங்க போங்க, அது எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வசூல் இருக்கும்போதாவது யாரை நேரில் வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க. இப்போ யாருமே இல்லை, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, நான் பாட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த இது வேண்டாம். என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படி நடக்கும்போது தேறின எவனும் தெரியாது யாரை போல இருப்பான், தேறின எவனும் குருவை போல இருப்பான். நமக்கு ஒரே மாதிரி இயேசு தான். அல்லேலூயா. நம்பர் 3, அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை 3வது பாயிண்ட் வாசிப்போமா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இருங்க, ஒவ்வொரு பாயிண்டா போலாம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி கிறிஸ்துவுக்குள்ளார மரிச்சிருக்கணும். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். கலாத்தியருக்கு எழுதுகிறார், இது அப்படியே வச்சுக்கோங்க. 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20. Glory to God. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு, போதும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செஞ்சிட்டா, அறையப்பட்டுட. இனி நானும் இல்லை, கிறிஸ்துவே. அப்போ இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால்னா முதலாவது மரிச்சிருக்கணும். எல்லாம் மரிச்சிருக்கணும், எல்லாம் மரிச்சிருக்கணும். எதையுமே சுயம் என்கிற ஒரு வார்த்தை, பெருமை என்கிற வார்த்தை இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்வேன். ஆனால் நீங்கள் சிலரோடு கூட பேசும்போது இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் சொல்லியிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால், ஞாபகம் இருக்கா? என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் முழுமையாக சாகலை, நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நீ தான் ரட்சிக்கப்பட்டுட்டியே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டியே. நீங்கள் தான் பிரதர் சொல்கிறீங்க, நான் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. ஒரு வாலிப தம்பிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி எல்லாம் ஆயத்தப்படுத்தி கிளாஸ்லாம் எடுத்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் ஞானஸ்தான தொட்டியில் எல்லாத்தையும் சொல்லி பாஸ்ட்டு முக்க போடுறாரு. உடனே இவன் கையை மட்டும் இப்படி தூக்கிட்டான், கையை இறக்கவே இல்லை. பாஸ்ட்டு போட்டு முக்குறாரு, உள்ளே அழுத்தும் போது கையை மட்டும் வச்சுக்கிட்டான். ஏண்டான்னு கேட்டால், ஒருத்தனை அடிக்கணும், அடிச்சுட்டு வந்து கையை முக்கிக்கிறேன். புரியுதா? சாகலைங்க, சுயம் இன்னும் சாகலை. பாடும்போது மட்டும் சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற நல்லா பாடிடுறோம். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் ஆல்ரெடி நீங்கள் மரிச்சிருக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டுக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்பர் 2 வசனம்.
பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதே. போதும், நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டோம். அதான் அழகான வசனம் இல்லை? ரோமர் 12:1-2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை. அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்கக்கூடாது. இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பாருங்களேன், அதெல்லாம் முடியாது பிரதர். உலகத்தோடு கூட ஒத்து வாழணும். உலகத்தோடு ஒத்து வாழும்படிக்கு கர்த்தர் அழைக்கலை. என்னாகமத்து சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே சுகமாய் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 6:14-18 வரை 2 கொரிந்தியர் 6:14-18 வாசி பார்த்தீங்கன்னா, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை, பேய்க்கும் பிசாசு இது பேலியாளுக்கும் இசைவில்லை, லைனாக எழுதுறாரு. எல்லாம் எழுதிட்டு கடைசியில் சொல்றாரு, ஆனபடியினால் நீங்கள் இவர்களை விட்டு பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு டிசைட் பண்ணுங்க, இந்த உலகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க தான் மேலானவர்களை தேடுறவங்க இல்லையா? ஒரே ஒரு பிராணி, ஒரே ஒரு முறை, ஒரு அனிமல் ஒரே ஒரு முறை தான் வானத்தை நோக்கி பார்க்கும். தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். அது பார்த்துட்டு சொல்லுமா, இவ்வளோ பெரிய உலகம் இருக்கா, இதுவரை நான் பார்க்கல. அதை அடித்து சாகடித்து கொண்டு போகும்போது தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எனக்கு கர்த்தரை நம்பின பிறகு எனக்கு ஒரு குறையும் இல்லைன்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்கள். புரியல, பாதி பேர் கேட்கல. என்ன ஆண்டவரே நான் ஏற்றுக்கொண்ட போது சிங்க குட்டைகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா. அவர் நடந்த சம்பவத்தை சொல்றேன். அருமையான ஒரு தேவ சபை, அருமையான விசுவாசிகள், நல்ல தலைமை போதகர், அவங்களுக்கு நடந்த சம்பவம். நான் கதை ரீலெல்லாம் சுத்த மட்டும் ஒன்றும் படித்ததாக இருக்கணும், கேட்டதாக இருக்கணும், பார்த்ததாக இருக்கணும், கற்றுக்கொண்டதை மட்டும்தான் சொல்லுவேன். தலைமை போதகர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாராம், தம்பி நாளைக்கு ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகணும், உன் ஜிப்பாவெல்லாம் துவைச்சி ரெடி பண்ணி நீட்டாக வரணும்னு. உடனே அவர் என்ன பண்ணாராம், அப்போ தான் ஊழியத்துக்கு புதுசாக வந்தவர், அவருக்கு அதுக்கு மேலே தெரியல. பாஸ்டர் எனக்கு சோப்பு வேணும் பாஸ்டர். என்ன நம்பி வந்தியா? கர்த்தரை நம்பி வந்தியா? கர்த்தர் தான் நம்பி வந்தேன். அவர்கிட்ட போய் கேளு, எலியாவுக்கு காக்கா மூலமாக கொடுத்தது போல் உனக்கு சோப்பு கொடுப்பாருன்ட்டாராம். இவருக்கு ரொம்ப கோவம், சின்ன வயசு தானே. எலியாவுக்கு காக்கா சோறு கொண்டாந்து குடிச்சு எனக்கு சோப்பாக கொடுக்கும் அப்படின்ட்டு போயிட்டாராம். ஆனால் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து பழக்கம். அவர் போன பிறகு அந்த துணி பழைய காலத்தில் கிணத்துல சேர்ந்து தான் எடுப்பாங்க, போட்டு துணியெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணாராம், பெரிய பாஸ்டர் சொன்னார், எலியாவுக்கு காக்கா மூலமாக கொடுத்தீங்களாமே, எனக்கு ஒரு சோப்பு கொடுங்கன்னு சொல்லி சோத்திரம் பண்ணிட்டு தர்றான். டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பார்சல் டபக்குன்னு வந்து கீழே விழுதான். கண்ணை திறந்து பார்த்தா அவங்களுக்கு அன்னைக்கு துவைக்க வேண்டிய 2 ஜிப்பா 2 இது அந்த வேஷ்டிக்கு வேண்டிய சோப்பு இருந்துச்சான். நடந்ததுங்க, கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது எங்கே ஏதுன்றது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. வந்துச்சான். வந்த உடனே என்ன பண்ணிட்டாராம், துவச்சி எல்லாம் காயப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து சண்டே சாட்சி சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து கண்ணீரோடு மைக்கு பிடிச்சி சொன்னதை நான் கேட்டதை சொல்கிறேன் உங்கள் முன்னாடி. அல்லேலூயா. இந்த காக்கா என்ன நினச்சிச்சான், ஏதோ வடை போண்டாவை சுற்றி வச்சுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு எங்கேயோ போய் கொத்தி இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருக்குது. எடுத்துகிட்டு வந்து பார்த்தவொன்னே அது சாப்பிட்ற பொருள் இல்லை, டபக்குன்னு போட்டுச்சு. போட்ட இடம் யார் விசுவாசிச்சவங்களோ அவங்க. அல்லேலூயா. நான் மறு சொல்லட்டுமா, உங்களுக்கு எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நீங்களும் நானும் கேட்காமையே எத்தனை சாட்சிகள் சொல்ல முடியும். கேட்காமையே ஜீவனை கொடுத்தவர். ரோமர் 8:32 படி எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் ஞானமாக இருங்க, அறிவோடு இருங்க, புத்தியோடு இருங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து மற்ற காரியங்களை செய்யுங்க. நான்லாம் தாழ்மையாக சொல்லுவேன், லிவிங்ஸ்டன் பிறந்த போது ஒரு 40 days ஒருவேளை உபவாசிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். லிவிங்ஸ்டனுடைய மேரேஜ் 40 days ஒருவேளை உபவாசம் பண்ணி முடித்தேன். லாஸ்ட்டு 3 days உபவாசம் பண்ணவுடனே பாஸ்டர் வந்தாங்க, இன்னைக்கு சபைக்கு வரணும், அங்கே ஒரு காரியம் இருக்கிறதுன்னு வந்த கர்த்தர் நல்ல பிரீத்தியை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் பிரின்ஸுக்கு 40 நாள்
உபவாசம் பண்ணி அவனுடைய வேலை ப்ராப்பராக இல்லை, அவன் திருமண காரியங்கள் ஜெபிச்சு முடித்தேன். பாஸ்டமாக வந்தாங்க, நல்ல பிரியங்காவை கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் தாழ்மையோடு சொல்கிறேன், திருமணத்துக்கு நான் மாத்திரம் சொல்லலை, என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதிர்கால படிப்பாக இருக்கட்டும், எதிர்கால வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதலாவது தேவனிடத்தில் கேளுங்க. சும்மா இந்த உலகத்தினுடைய காரியங்கள், பூமிக்குரிய காரியங்களை கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. மேலானவர்களை நாடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முடிஞ்சா பிள்ளைகள் ஃபாஸ்டிங், ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சா இருங்க. அப்பா அம்மா ஃபாஸ்டிங் இருங்க. 40 நாள் முடியத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்புறம் 40 நாள் முடிஞ்சிச்சு எங்கன்னு என்ன கேட்கக்கூடாது. எனக்கு கரெக்டாக 40 நாள் வந்துச்சு, உங்களுக்கு வரும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியக்கார் கண்ணீரோடு சாட்சி சொன்னாராம், தலைமை போதும் தலையாட்டிக்கிட்டாராம், அந்த ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு நல்லவருங்க. அல்லேலூயா. எந்த நன்மையும் குறையப்படாது. நம்ம வேணால் குறைச்சிக்கலாம், என் பிள்ளைக்கு என் மகனுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எங்கள் தேவைகளை நாங்கள் குறைச்சிக்கலாமே தவிர ஒரு நாள் எங்கள் தேவைகளை கர்த்தர் ஒரு நாள் குறைக்கவே வைக்கலை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான காரியம். ஒன்று, ஒழுக்கம் தேறின ஒரு இடத்துல இருக்கும். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் அவங்க கிட்ட இருக்காது. உலக வழிபாடுகளுக்கு மறிச்சவங்க, அவங்க இயேசுவோடு கூட வாழ்கிறவர்கள். 4வது, கீழான எந்த காரியம் இல்லை, இதையெல்லாம் எனக்கு என்ன செய்வார், அவர் கூட கொடுப்பார் என்று மேலானவைகளை தேடி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். இன்னொரு காரியம் நிறைய இருக்குது, முடிஞ்சால் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அடுத்த காரியம், மாமிசத்தினுடைய போர் செய்கிறவர்கள் தேறினவர்கள் அல்ல. சப்ஜெக்ட் விளங்குறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ச்சி, அந்த வளர்ச்சி நம்ம தேர்ச்சியில் கொண்டு போகும். நாம் அனைவரும் எதுலெல்லாம் தேரணும், எங்கெல்லாம் தேரணும், எப்படி தேரணும், இதுக்கெல்லாம் நிறைய சிஸ்டமேட்டிக்கான காரியம் பைபிளில் இருக்குது. தேறினவருடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அடையாளத்தை காட்டுறேன். அவங்ககிட்ட நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கும். நம்பர் 2 அவங்க இந்த போட்டி, பொறாமை, பேதங்கள் எதையும் பார்க்க மாட்டாங்க. நம்பர் 2, 3வது, இந்த உலக வழிபாடுகள் இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். சிலர்லாம் கேட்பாங்க, ஆச்சா போச்சா அந்த செவ்வாய்க்கிழமை அது இது. நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு வேதம் தான் பெருசு. எல்லாத்தையும் எல்லா நேரமும் செய்வேன், கர்த்தரை கேட்டு செய்வேன். ஆசீர்வதிக்கப்பட்டேன், தேர்ச்சி அடைஞ்சிட்டேன், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. ரைட். அடுத்தது, மேலானவைகளை கீழானவைகள் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் இதுக்காக என்னுடைய பிரயாசத்தை நான் செலவழிக்காமல் எப்போ ஆண்டவர் வருவார், எப்போ என் ஆண்டவர் வருவார்னு சொல்லி மேலானவர்களை தேடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த காரியம், நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிற மனுஷராக இருந்தாலும் மாமிசத்தின்படி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போர் செய்ய மாட்டோம். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்தை கேட்டவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனுள்ளவர்களாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சுந்தரம் ஐயா நடந்த சம்பவனுடைய வாழ்க்கையில், சுந்தரம் ஐயா இருந்த நாட்களில் பழைய அம்பாசிடர் கார், நான் ஒரு இதில் கேட்டேன், படித்தேன். அம்பாசிடர் கார் வச்சுருந்தாரு. டிரைவர் கொண்டு போய் எங்கேயோ ஏதோ ஆக்சிடெண்ட் ஆச்சு யார் மேலேயோ. உடனே அவங்க போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. கேஸ் கொடுத்தோன்னே கார் யாருது, அவர் பாஸ்டர் சுந்தரம், யாரெல்லாம் தெரியாது, நாளை காலையில் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுண்டு. டிரைவர் பயந்துகிட்டே சொல்கிறான், சரி போப்பா நம்ம பார்த்துக்கலாம் போப்பா. நிறைய பவர், உட்கார்ந்த இடத்துலேருந்து என்ன வேணால் செய்யலை, அதான் பரிசுத்தவான்கள். மறுநாள் காலையில் எப்போதுமே நைட்டெல்லாம் ஜோம் பண்ணிட்டு காலையில் ஜோம் பண்ணிவிட்டு போகிறாராம். போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் காலை வச்சாராம். அவ்வளோதான், எல்லாரும் எழுந்து நின்று, ஐயா நீங்கள் ஏன் வந்தீங்க, இல்லை நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நீங்கள் தான். ஓ நீங்களா, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்கன்னு தாரான். இவருக்கு ஒன்றுமே புரியலையா. இவர் நைட்டெல்லாம் ஜோம் பண்ணி காலையெல்லாம் ஜோம் பண்ணி தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சு போகிறாரு. அந்த தேவ பிரசன்னம் உள்ளே போனவன்னு அத்தனை பேரையும் ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு. அல்லேலூயா. நடந்த சம்பவம். அது படிச்சுட்டு எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தரமாட்டிங்களான்னு அழுது ஏங்குகிற நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் போங்கய்யா நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆச்சா பண்ணாங்க என்ன பண்ணாங்க, தப்பு யாருமே இல்லை, எல்லாம் நாங்கள் ஃபைன் போட்டுக்கிறோம், நாங்கள் கட்டிக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் தெரிந்தால் உங்களை வரவிட்டே இருக்க மாட்டேன்னு இன்ஸ்பெக்டரும் போலீஸ்காரன் சொன்ன உடனே சோத்தருன்ட்டு வந்துட்டாரோம். உங்கள் மேலே இருக்கிற தேவ பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்யும். ஆமீன் சொல்கிறீங்களா? சங்கீதம் 97:5. எந்த பிரசன்னத்தில் நம்ம வாழ்கிறோம்?
எப்படி நம்ம போராடிட்டு இருக்கிறோம்? மாமிசத்து முன்னாடி போராடுறதுக்கு எங்களுக்கு சக்தி இருந்தாலும் போராட மாட்டோம். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனுள்ளவர்களாக இருக்கிறது. எல்லாரும் நேசிக்கிறீங்களா? எல்லா இடத்துல அன்பு காட்டுறீங்களா? அம்மா அப்பா இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மருமகளாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு மாமியார், ஒத்துக்கிறீங்களா? அப்போது அந்த பச்சை மட்டை காஞ்ச மட்டை பார்த்து சொல்லிச்சான், ஓஹோ நீ கீழே விழுந்துட்டியான்னு. நாளைக்கு அதுவும் விலை போடுறன்றதை மறந்து போச்சு. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கங்க, மண்ணான மனுஷங்க தான் கர்த்தர் நினைவு கூர்ந்தால் நான் நிற்கிறேன், நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும் ஆண்டவரை, நான் தேரணும் ஆண்டவரை, அது எல்லாரும் பார்க்கணும் ஆண்டவரை என்று சொல்லி ஜெபிப்பதற்கு முன்னாடி கடைசியாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். ஜெபிக்க போகிறோம். 12லேருந்து வாசிங்களேன். 12லேருந்து வாசிக்கணும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அடுத்த வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். உட்கார்ந்த வண்ணமா எல்லாரும் கண்ணை மூடி. நீங்க வளர்ந்துட்டீங்களா? வளர்ந்துட்டு இருக்கீங்களா? தேறினால் மாறிட்டீங்களா? மற்றவங்களுக்கு உங்க தேர்ச்சி தெரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த தேர்ச்சி, அந்த வளர்ச்சி என்பது முக்கியம். அது சில ஐடென்டிஃபிகேஷன் நிறைய இருக்குது. எங்கு எப்பொழுது எப்படி கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள் என்று சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு போய் வளருவான் என்று அதே சங்கீதம் 92. நிறைய காரியம் இருக்குது. யாரால் நாட்டப்பட வேண்டும், எப்பொழுது நாட்டப்பட வேண்டும், எங்கு நாட்டப்பட வேண்டும், எப்பொழுது வளருவோம். பெரிய சப்ஜெக்ட். ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் காட்டி தந்த. நீங்க வளர்ச்சி அடைந்துட்டீங்களா? தேர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கீங்களா? இருதயத்தில் கரத்தை வச்சு யோசனை பண்ணி, எஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா பின்னானவைகளெல்லாம் மறந்துடுறேன், முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். வளர்ந்துருவேன். என் இயேசுவை சந்திக்கும் போது இயேசுவை போல மாறிவிடுவேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3-4 வாசிக்கிறோம். மாறிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு கொஞ்சமாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இந்த இடத்த விட்டு போங்க. கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிரசங்கிச்சிட்டோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் தேறினர் போல நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். ஆனால் உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்களுடைய வளர்ச்சி தேர்ச்சியில் போய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறைவுகள் இருக்குமானால் மன்னித்து கிளை நறுக்குங்க, களை பிடுங்குங்க, பரிந்து பேசுங்க, எங்களை சுத்தமாக்குங்க, மிகுந்த கனிகளை கொடுக்க ஆண்டவரே ஆயத்தத்தோடு கூட நாங்கள் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவியில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூவியில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தொடர்வே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தொடர்வே. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. சாரோனின் ரோஜாவாம் என் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீதான் அல்லவோ. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூமியில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூமியில், நன்றியால் நிறைந்துள்ளம் பாடுவே. வனாந்திரத்தினின் வழியாய் வந்தீர், வந்திருந்து ஆசி நல்கினீரே. வனாந்திரத்தினின் வழியாய் வந்தீர்,
வந்திறந்து ஆசீர் வழங்கினீரே. பின்னானவைகளை எழுந்திருக்கலாமா எல்லாரும்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தொடர்வே. சிலுவையின் முன்னா உலகமென் பின்னா, சிலுவையின் முன்னா எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய விடுதலையே. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. ஆளும் வளர வேண்டும், அறிவும் வளரணும். அதன் அடிப்படையில் வளர்ச்சி இருந்தால் போதாது, அதில் ஒரு தேரின் அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவகுமாரனை பற்றின விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவனாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடையும்படிக்கு தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஐக்கியத்தை தந்திருக்கிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். எந்த ஒரு மனுஷனையும் தேரில் நாங்கள் நிறுத்தும்படிக்கு உம்மையே நாங்கள் அறிவித்து உபதேசம் பண்ணி எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லி தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் ஏற்படுத்த தந்திருக்கிற ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி பவுலுடைய வார்த்தையில் நினைவு கூறுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் வளர்ந்து வந்தால் போதாது, அதில் ஒரு தேர்ச்சி அடைய ஒழுங்கும் கிரவமாக வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நற்கிரியைகளில் பெருகவும் இன்னும் அதிகமாக வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனங்களின்படி நாங்கள் வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க ஆம் கர்த்தாவே, இன்னும் நாங்கள் குழந்தைகளாக இராமல், மாமசத்துக்குள்ளாக இராமல், பூமிக்குரிய காரணங்களை தேடிக்கொண்டிராமல் மேலானவிலேயே நாடி தேட உதவி செய்யும். ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி லக்கை நோக்கி ஆசையோடு நாங்கள் தொடர்ந்து செல்ல எங்களுக்கு பலன் தாரும். உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றுவீரான்னு ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வசனங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த தேவ மகனையும் இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு எல்லா